ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஃபண்டே. இன்றைக்கி நம்ம 15 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு சைட் டிஷ் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கோம். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இந்த 15 கிலோ பிரியாணி 80 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு 2 அடுப்பு தேவைப்படும். ஒன்று சுடு தண்ணி வைப்போம், இன்னொன்று மசாலா தாளி. முதல்ல ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு 45 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கையோட 15 கிலோ அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுப்போம். அடுத்து இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு டபரா சூடு ஏறினதும் 3 லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஆயில் சூடு ஏறினதும் 20 கிராம் ஏலக்காய், 20 கிராம் பட்டை, 20 கிராம் கிராம்பு ஆட் பண்ணிப்போம். அடுத்து 1 கிலோவுக்கு 400 கிராம் கணக்குப்படி 15 கிலோவுக்கு 6 கிலோ வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ப்ரௌன் கலரில் வந்த உடனே 1.5 கிலோ இஞ்சி, 1.5 கிலோ பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, கொத்தமல்லி புதினா வதங்குற அளவுக்கு. அடுத்து 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்கில் 15 கிலோவுக்கு 150 கிராம் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கிலோவுக்கு 200 ml கணக்கில் 15 கிலோவுக்கு 3 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 1 கிலோவுக்கு 10 கிராம் கணக்கில் 15 கிலோவுக்கு 150 கிராம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 கிலோவுக்கு 300 கிராம் கணக்கில் 15 கிலோவுக்கு 4.5 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெய் திரிஞ்சு தனியாக வர வரைக்கும் தக்காளியை நல்லா வதக்குங்க மசாலாவை. அடுத்து 3 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு 90 ml கணக்கில் 15 கிலோவுக்கு 13.5 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியாக தான் ஊற்றணும். சில்லுன்னு தண்ணிலாம் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் மாறிடும், பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி மசிகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தக்காளி மசிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 18 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிப்போம். சிக்கன் போட்ட 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உப்பு, புளிப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா 4 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ண கையோட சுடு தண்ணியில்
நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை வேக வச்சு எடுத்துடணும். இப்போ நம்ம சுடு தண்ணியில், மிச்சம் இருக்கிற சுடு தண்ணியில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பதம் பார்த்திங்கன்னா நம்ம கடல் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் டேஸ்ட்டு, அதை விட அதிகமாக போகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. 2 கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரிசியை போட்டு வேக வச்சு பாதி 50% வேக வச்சு எடுத்துப்போம். அரிசி 50% வெந்த உடனே அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டு நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி இருக்க அடுத்து வடிகட்டின சாப்பாடை நம்ம மசாலாவில் பரவலாக போட்டுட்டு மேலே வந்து தண்ணி வந்து ஈக்குவலாக வர அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அரிசியை. நம்ம அரிசி போடும் போது மசாலா கொதிச்சுக்கிட்டு இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுப்பை மட்டும் கம்மி பண்ணிடாதீங்க அனலை. அடுத்து நம்ம தம் போட்டு மூடி போட்டு கீழே இருக்கிற நெருப்புக்காங்க மேலே எடுத்து போட்டு தட்டு மேலே போட்டு கீழே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கீழே ரிங் மாதிரி கட்டிடுவோம் நெருப்பை. கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் தம் இருந்தால் போதும். அவ்வளோதான். ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 லிட்டர் அளவு நெய்யை வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மேலே ரைஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், மேலே இருக்கிற ரைஸை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரைஸும் வந்து உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பிரியாணி. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ வெரி மச்.